கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 பேதுருவின் நிருபம் அதில் 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப என்ன அப்படின்னா தெளிவா எழுதியிருக்கிறாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நீடிய பொறுமைன்னு வாசிக்கிறப்போ ஆவிக்குரிய கனி நமக்கு தெரியும், ஆவியின் கனின்னு. அந்த ஆவியின் கனியில் உள்ள 9 சுவையையும் கிறிஸ்து பிரதிபலித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், நீடிய பொறுமை எல்லாமே கிறிஸ்துவின் இடத்துல இருந்தது. அப்ப இந்த நீடிய பொறுமை தம்மேல அதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறீங்க, எங்கள் பாட்டையும் காலத்துலேருந்து பூட்டையும் காலத்துலேருந்து சொல்கிறீங்க கிறிஸ்து வரார் நான் அவர் வர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அநேகர் நிசாரமற்று இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது 10 கன்னிகையில் ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டுமே அவரோட மணவாளனு கூட போனார் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணுகிறபடி அல்ல. ஆக்சுவலாக நம்மளுடைய பார்வையில் அவர் தாமதிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்முடைய லைஃப்லேயே பாருங்களேன், நமக்கு வருகிற ஒரு நன்மை, படிப்பு, வேலை, திருமணம் எதுவாக இருக்கட்டுமே, நம்மளுடைய பார்வையில் தாமதம் மாதிரி தெரியலாம், டிலே ஆகுற மாதிரி தெரியலாம். ஊர் சொல்லலாம் 25 வயசாயிடுச்சு, 27 வயசாயிடுச்சு, அப்படி இப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குறிப்பிட்ட வயது தாண்டி அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போய் கர்ப்பம் செத்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் பரலோகம் அதை அங்கீகரித்ததே. பரலோகம் அதற்கு தானே ஒரு பிள்ளையை கொடுத்தது. அப்போ இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன்னா என்னுடைய வியூ எல்லாமே ஹெவன்லி வியூவாக இருக்கணும். உலகம் என்னன்னாலும் சொல்லிட்டு போகுது, உலகம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும், உலகத்துக்கு முடியாதுன்னு சொல்லும், இதெல்லாம் தேராதுன்னு சொல்லும். ஆனால் நான் பரலோகத்தின் பிள்ளையாக இருந்தேன் என்றால் பரலோகம் என்னை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி பார்ப்பதற்கு எனக்கு முதலாவது என்ன வேணும்? திராணி வேணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் தாமதிக்கிறான்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அவர் தாமதமாக இல்லை, அவர் நம்மேல் நீடி. ஏன்னா வசனம் ஒரு இடத்துல இருக்கும், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடையவும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனுக்குலம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய விருப்பம். எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. எவ்வளோ தூரத்துக்கு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்? அந்த நீடிய பொறுமைக்கு கிடைத்த பலனே எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்போ நம்ம மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறோன்னா நாங்கள் சேர்த்துக்கொள்ளப்படுகிறவளா இருக்கிறேனா அப்படின்னு நம்ம நிதானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதே 1 பேதுரு நிருபத்திலேயே 1ஆம் நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் 19, 20 வாசிங்களேன். 1 பேதுரு 3ல் 19, 20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதுல அழகா வசனம் இருக்கு, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது. எவ்வளோ நாள் காத்திருந்தார் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்புக்கு இப்போ நம்ம ஆதியாகமத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம கிளியராக படிச்சுக்கலாம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே. அப்போ நோவா பேழையை ஆயத்தம் பண்ண கிட்டத்தட்ட அதை குறிப்பிடப்படலை. நீதியை பிரசங்கித்த நோவான்னு சொல்லி வசனம் இருக்கு. நோவா நீதியை பிரசங்கித்தான்னு சொல்லியிருக்கு. நோவா பேழையை உண்டாக்கினான் இருக்கு. பேழைக்கு அப்புறம் ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியை அழித்து போட்டது எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த பிரேலை உண்டு பண்ணுகிற நாட்கள்ல தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நம்மளை வச்சு பார்ப்போமே,
கர்த்தர் இதையும் உணர்த்தினார். கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கிறான்றதும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நாம பிறர் மேல எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கணும் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மிஞ்சி போனா என்னுடைய வயதுக்கு ஒரு 30 வருஷம் யாராவது நான் பார்த்திருப்பேன், உங்களுடைய வயதுக்கு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் யாரையாவது நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவுதான். ஒருத்தவங்களுடைய காரியங்கள் மாறலன்னு நமக்கு இப்பயே விடாய்த்து போகுது. அவங்க இப்ப பிறந்தலேருந்து இப்படிதான் மாறவே மாட்டிக்கிறாங்க, எவ்வளவு நாள் நான் போராடி பார்த்துட்டேன், ஜெபிச்சு பார்த்துட்டேன்னு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பரலோகம் என்ன பார்த்து சொல்லி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேனா, கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருப்பேனா, அவருடைய பிள்ளையாய் ஆவியில இருப்பேனா? இல்லவே இல்லை. அப்ப அவர் என் மேல எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறாரோ அதே போல நானும் பிறரிடம் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கணும். அதுதான் பிரமாணமே. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. என்கிட்ட என் மேல நேசம் வந்துச்சுன்னா நான் கேட்பேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்குன்னு கொஞ்சம் ஒரு தவணை கொடுங்க, நான் மாறிடுறேன். அதே போல அந்த அன்போடே நான் பிறரையும் பார்க்கணும்னா வேதம் சொல்லுது. இது ஒரு சின்ன ஹிண்ட் இந்த செய்தியிலிருந்து. ஆனால் எனக்கு மெயின் செய்தி என்னன்னா, இன்னைக்கு அவர் ஏன் மேலே இவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வசனம் கிளியராக சொல்லுது. 1 பேதுரு 3:20 தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது அவர் காத்திருக்கிறார். அவர் நினைச்சார்னா ஒரு க்ஷணப்பொழுதுல, ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை அழிக்க முடியும். ஒரு க்ஷணப்பொழுது இந்த உலகத்துல எல்லாரையும் அவருடைய பிள்ளையாய் மாற்ற முடியும். எல்லாமே நம்முடைய கரத்துல கொடுத்துருக்கிறார். ஏதேன்லயே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்து உங்கள் கரத்துல தான் கொடுக்குறாரு சுதந்திரத்தை. சாப்பிட விட்டா சாவ பிழைத்திருக்கோம்னா நீ இதை பண்ணுன்னு. அப்ப டிசிஷன் என் கையில இருக்கு. அப்ப நான் எப்படின்னா, மனதார இருதயத்துல ஒருவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறவனே கர்த்தருடைய பிள்ளையா இருப்பான் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவ்வளோ நீடிய பொறுமையா இருந்தோம். கீழ்ப்படியாமல் போனவைகள் தான் அந்த ஆவிகள். அந்த ஆவிகள் அவர் போய் பிரசங்கம் பண்றாரு, அது வேற விஷயம். கீழ்ப்படிந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 8 பேர். சரி, அந்த 8 பேர் யாரும் தெரியல. நோவாவின் மனைவி, சேம், காம், யாபேத் 3 பசங்க, அந்த 3 பசங்களோட மனைவிகள். ஸோ மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவ்வளோ நீடிய பொறுமையா இருந்தும் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். சரி, அவர் எவ்வளோ நாள் நீடிய பொறுமையா இருந்திருப்பார்? ஒரு கிளான்ஸ்க்கு நம்ம ஆதியாகமம் போலாம். எடுங்களேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், அதுல 27 வாசிங்களேன். ஆதியாகமம் 5:27. மெத்சுலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். மெத்துசாலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். 969 days. பைபிள்லயே இதுவரைக்குமே ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தது யாருன்னா மெத்துசலா. இது நம்ம செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 969, அதாவது 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். ஏன் மெத்துசலாக்கு தேவன் இத்தனை வருஷம்? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு எழுத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அது ஒரு கமாவாக இருந்தாலும் சரி, ஒரு செமிகோலனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி. உலகத்தில் போய் பாருங்களேன், இங்கிலீஷில் அப்படியே இங்கிலீஷ் தமிழ் எதுவாக இருக்கட்டும் அப்படியே எழுதினாலும் யாரும் மார்க் போடுறது கிடையாது. செமிகோலன் அதுக்கு தனியாக கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, ஏன் மெத்துசலாவை தேவன் 969 வருஷம் வாழ வச்சாரு? இருக்கிறதுலே கூட நாட்கள் வாழ்ந்தது மெத்துசலா. நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எல்லாருமே 900, 800 அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. நோவாவுடைய நாட்களுக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு, 120 ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போலாம் 60, பலத்தின் மிகினால் 70, 80 அப்படிதான் நம்ம வாழ்நாள் ஓடுதுன்னு வைங்களேன். அப்போல்லாம் 969 days மெத்துசலா வாழ்றாரு. இது யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா ஏனோக்குக்கு வெளிப்படுத்துறாரு. ஏனோக்கு வாசிங்க, 21, 24 வாசிங்கண்ணே. அதே அதிகாரம் 21 and 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமேன். ஸோ ஏனோக்கு பத்தி தெரியும். பைபிள்லே மரிக்காம அப்படியே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். 2 பேருமே பழைய ஏற்பாடு. ஏனோக்கு ஒன்று, ரெண்டாவது எலியா. இது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறாரு. ஏனோக்குடைய 65th ஏஜ்ல தான் அவர் யாரை பெற்றுக்கொள்றாருன்னா மெத்துசலாவை பெறாரு. மெத்துசலா பிறந்தும் இவர் கிட்டத்தட்ட 365 வருஷம் வாழ்றாரு. ஏனோக்கு 365 வருஷம். அது கூட நான் சொன்னேன், 365 நம்முடைய வருஷத்தின் நாட்கள், 365 days. ஏனோக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்தோனோ அது 365 நாளும் தேவனோடு சஞ்சரிக்கணும்னு கூட ஒரு செய்தியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இப்போ இந்த ஏனோக்குக்கு மெத்துசலா பிறக்கிறாரு. இந்த பையன் 969 days. இதுக்கு பின்னாடி என்ன சத்தியம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ நேரம் இல்லை. மெத்துசலா மரிக்கிற நேரத்துக்கு பூமியும் அழியும் அப்படின்றத தேவன் ஏனோக்குக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இதை சிம்பிளா யூதால அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நானே வாசிக்கிறேன். யூதாவின் புஸ்தகம் 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருந்தார். அப்ப இந்த வருகைய ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு டிக்ளேர் பண்றாரு. அப்ப கர்த்தர் வருகிறான்றது உண்மை. அவனும் நமக்கு வந்துட்டு காமிச்சிட்டு போயிட்டார், நான் வரப்போறேன், முதல்ல நான் குழந்தை இயேசுவா வந்தேன், அடுத்து வரப்போ நான் ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியா வருவேன்றது கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. சரி, இப்ப இந்த மெத்துசாலாவுடைய நாட்கள் 969 வருஷம். இந்த மெத்துசாலா என்னைக்கு மரிக்கிறானோ அன்னைக்கு பூமியில ஜலப்பிரளயம் வரும். இது அறிஞ்சதுனால தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி நம்ம அநேக வேத பாடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். இப்ப எப்படி இது ரெண்டும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம்? நான் ஆராயிரப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு கொண்டேன். நீங்க எல்லாம் இப்ப குவிஸ் எழுதியிருப்பீங்க, கிட்டத்தட்ட 93 குவிஸ் வந்துட்டோம். இது படிக்கிறப்பெல்லாம் இதுல 10 வசனத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இவன் இத்தனை வயசாகிறப்ப இவனை பெற்றான், அப்புறம் இவன் இத்தனை வயசு இருந்து மறிச்சான், இவன் இத்தனை வயசாப்ப இவனை பெற்றான், இத்தனை வயசு உயிரோடு வாழ்ந்து அவன் மறித்தான். இதுல என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அநேக காரியங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, வாசிங்க 28 வாசிங்களேன், 28, 29 அதே அதிகாரம் ஆதியாகமம் 5ல லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நன்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். போதும். இப்ப என்னன்னா, இப்ப மெத்துசாலாவோட பையன் லாமேக்குடைய பையன் தான் நோவா. அதாவது மெத்துசாலாவோட பேர் என்ன நோவா. இப்போ நோவாவுடைய நாட்கள்ல எப்ப ஜலப்பிரளயம் வரும் நமக்கு தெரியாது. நோவா வளர்ந்து வர ஜலப்பிரளயம் வரைக்கும் இந்த தாத்தாவாகிய மெத்துசலா உயிரோடு இருப்பான். மெத்துசலா என்னைக்கு மறிக்கிறானோ அன்னைக்குதான் நோவாவுடைய நாட்கள்ல ஜலப்பிரளயம் வரும். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப மெத்துசலாவுடைய நாள்லாம் 969 days, 969 வருஷம் அவன் உயிரோடு வாழ்ந்தான். இப்ப லாமேக்கு அவன் பெற்றெடுக்கிறான் தெரியுமா, 180 வயதான போது லாமேக்கு ஒரு குமாரனை பெறான், அதாவது பேரனை பெறான். அப்ப நீங்க மைனஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 969 மெத்துசாலா லாமேக்கு பெறப்ப 187. இந்த கணக்கு பொருள்னா நீங்க திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க, 187. அப்ப லாமேக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு வருஷம் தெரியுமா வாழ்ந்தான்? 782. அது எங்க தெரியுமா இருக்கு? 26வது வசனம் இருக்கு, நான் வாசிக்கிறேன். 25, 26. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கே பெற்றான். இப்ப நம்ம அம்மா அப்பா ஒரு 30 வயசுல நம்மளை பெற்றிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மெத்துசலாம் லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் 782 days உயிரோடு இருக்கிறான். ஓகேவா? அந்த 782 வருஷத்துல ஒரு 182வது வருஷத்துலயே இங்க யாரு பிறந்துட்டானா, நோவா பிறந்துட்டாரு. அப்ப மீதி எத்தனை வருஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 600 வருஷம் ஒரு மீதி இருப்பாரு. அந்த 600 வருஷமும் அவர் உயிரோடு வாழ்ந்திருப்பாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்றேன். அவனோட டோட்டல் டேஸ் 969 days. 969 days அவன் வாழ்ந்திருக்கிறான்ல, அதுல 187 டேல அவன் லாமேக்கு பெறான். லாமேக்கு பெற்று நோவா பெறப்போ அவனுக்கு 182வது வயசு. இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா மெத்துசாலாவோட வயசு மொத்தம் 600 மீதி இருக்கும். இந்த 600 வச்சிருங்க. இந்த 600 அப்படியே வச்சுட்டு இப்ப நீங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்களேன். 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஏன் நோவாவின் 600வது வருஷத்துல நடந்துச்சுன்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அது ஏன் அப்படி குறிப்பிடப்படணும்னா, அந்த 600வது வயசு நோவாவுக்கு 600 ஏஜ் ஆகுதுல, அந்த 600 ஏஜ் 2nd month 17 டேட்டுக்கு முன்னாடி எப்பயோ மெத்துசலா இறந்திருக்கிறாரு. இல்ல அந்த நாள் அவர் இறந்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேலையில காக்கப்பட்டது 8 பேர் தான். மெத்துசலா உயிரோடு இருந்தானா மெத்துசலா கண்டிப்பா போயிருந்திருப்பாரு. மெத்துசலா மறிக்கிற நேரத்துக்கு இவர் கரெக்டா பேலை புறப்படுது. அப்போ அவருக்கு மீதி அங்க 600 வயசு மீதி இருக்கிறத பார்த்தோமா, கரெக்டா நோவா 600வது வயசுல பேலை கட்டுறாரு. நோவா தேவன் ஆக்சுவலா எப்ப அழைப்பாரு அப்படின்றது இல்ல. ஆனா நோவாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, 5:32 வாசிங்களேன்.
இது ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இப்ப நோவாவுக்கு 500 வயசுலதான் சேம், காம், யாபேத்தை பெற்றான் வசனம் இருக்கு. அப்புறம் சேம், காம், யாபேத்துக்குலாம் அவன் பொண்ணெல்லாம் கொடுத்து மருமகள்லாம் வராங்க. இந்த 100 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த 6ஆம் அதிகாரத்துல தேவன் மனஸ்தாபப்படுறார். நான் மனுஷனை ஏன் உண்டாக்கினேன், நான் பூமியை அழிக்க போறேன்னு சொன்னப்பதான் நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சு நீதிமானா அவன் தெரிஞ்சனால நோவாட்ட சொல்ற, நீ ஒரு பேழையை உண்டாக்குப்பா, நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து அவன் நீதியை பிரசங்கித்திருப்பான் அப்படின்றது நம்முடைய கணிப்பு. நோவா இத்தனை வருஷம் பிரசங்கித்தான்றது பைபிளில் நானும் தேடி பார்த்துட்டு இவ்வளோ முட்டி பார்த்து கிடைக்கல. இத்தனை வருஷம் பிரசங்கித்தான்னு எதுவுமே இல்லை. ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தான்னு வசனம் இருக்கு. அது எங்க தெரியுமா இருக்கு? வாசிங்க. 1 பேதுருவின் நிருபம் 1 பேதுருவின் 2ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனம். 2 பேதுருல 2:5 வாசிங்களேன். 2 பேதுருல 2:5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போ 500 வயசுல தேவன் சொல்றாரு இப்படி பேலை, அப்பதான் சொல்லியிருப்பாரு பேலை உண்டு பண்ணுன்னு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 120 வருஷம் பேலை உண்டு பண்ணியிருப்பான்னு நம்மளுடைய கணிப்பு. எங்க வசனத்தின்படி பார்த்தா எத்தனை வயசுல ஆண்டவர் பேலை உண்டு பண்ணான்னு சொன்னாலும் இல்லை. ஆனா 500 வயசுல சேம், காம், யாபேத்தை பெற்றான்னு இருக்கு. அவன் எப்ப அவங்களுக்கு திருமணம் பண்ணான்றதும் தெரியல. அந்த 100 வருஷத்துல அவன் எப்பனாலும் 40 வயசுல கூட பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு எப்பன்னு தெரியல. ஆனா நோவாவோட 600வது வயசு 2வது மாதம் 17ஆம் தேதியில வானத்தின் மதகுகள் திறக்குது. அன்னைக்கு மெத்துசலா மரிக்கிறாரு. ஸோ இது 2 ஒன்றுன்னு பார்க்கிறோம். அப்போ மெத்துசலாவுடைய வாழ்க்கையின் கணக்குப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 969 வருஷம், அதாவது 1000 வருடம் தேவன் ஆதாம் நாட்கள். ஏன்னா ஆதாமுடைய 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. ஏனோக்குல இருந்து 2வது முத தலைமுறை மெத்துசலா, அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் தலைமுறை தான் நோவா. கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைகள் கிட்ட முடியுது. அந்த 10 தலைமுறை வரைக்கும் மனுஷன் சீர்கெட்டதா இருந்ததுனால தேவன் பூமியை அழிக்கிறார். அப்புறம் நோவாக்கு சொன்னக்கப்புறம் ஒரு 100 வருஷம் ஒரு டைம் இருந்துச்சு. ஆனா அந்த 100 வருஷம் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருந்தும் கூட பேழையில் சேர்க்கப்பட்டவர்கள் எத்தனையோ 8 பேர் மட்டும்தான். இப்ப நமக்கு அதுதான் மேட்ரு. இதெல்லாம் எது கொடுப்பு, இதெல்லாம் சும்மா நம்ம கணக்குக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு. இவ்வளோ வருடங்கள் ஒரு 10 தலைமுறை போயிருக்கு. நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தலைமுறை. 10 தலைமுறையில அதுல மெத்துசலாக்கு மட்டுமே ஒரு 1000 வருஷத்துக்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் பேழை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஒரு 100 வருஷம் கொடுத்து பேழையில சேர்க்கப்பட்டது என்னமோ 8 பேர் தான். அப்ப இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? என் மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பவர் என்று காத்திருந்து, ஒரு உதாரணத்துல சொல்வார்ல, இது இந்த வருஷமும் அது பலன் கொடுக்கல அந்த கனி அப்படின்னோடனே இது வெட்டி போட்டுரு அப்படின்னு சொன்னப்போ அந்த தோட்டக்காரன் சொல்லுவான், இந்த ஒரு வருடம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இருக்கட்டும், நான் கொத்தி அதுக்கு எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் அதை வெட்டுண்டு அக்னியிலே போடலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்நாளும் ஓடுது. அப்போ அந்த அளவுக்கு அவர் என் மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார்னா நான் எந்த அளவுக்கு பேழைக்குள் பிரவேசிப்பவளாக இருக்கணும். இன்னும் ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கலாமே. 2வது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம இஸ்ரவேல் புத்திரர் எடுப்போம். யாத்ராகமம் போங்களேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் அதில் 37வது வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். இது இன்னொரு ஒரு சின்ன ஸ்டடின்னு வைங்களேன். இப்போ நமக்கு தெரியும் யோசேப் எகிப்துல போனாரா, கவர்னர் ஆனாரா. கவர்னர் ஆனதுக்கு அப்புறம் அவர் மறிச்சிட்டாரு. யோசேப்புடைய எலும்புகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே. எகிப்துக்கு போகல யாக்கோபின் குடும்பம், இஸ்ரவேலின் குடும்பம் பார்த்தீங்கன்னா 70 பேர். அது எதில் இருக்குது அப்படின்னா வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபு கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். இந்த 70 பேர் தான் எகிப்துக்குள்ளே போகிறாங்க அடிமைகளா. கிட்டத்தட்ட 430 வருஷம் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. அந்த 430 வருஷத்தில் அவங்க ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? 6 லட்சம். நீங்கள் அப்படி தானே வாசிங்க. யாத்ராகமம் 12ல் 37. 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பிள்ளைகள் இல்லை, பிள்ளை இல்லாமல் 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் பேரும் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்களா 40 வருஷத்துல கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் இல்லை
அப்படின்றதுக்கும் வாசிங்க. உபாகமம் எடுங்களேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதில் 35 38 வரை துரிதமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். 1:35 38. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்துட்டு ஒரு 40 வருஷம் வனாந்திரம். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இந்த 40 வருஷம் வனாந்திரம் 430 வருஷத்துக்கே நமக்கு தேவையில்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம உலகத்தில் இருந்த நாட்கள் ரொம்ப அதிகம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரை சில பேர் சிறுவயதிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியில பலப்பட்டு உண்மையாய் சத்தியத்தின்படி நடந்த நாட்கள் என்னமோ கொஞ்சம் தான். இப்போ எப்படி இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க, 40 வருஷம் தான் அந்த வனாந்திரம். அந்த 40 வருஷத்துல அவங்க கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க கானானுக்கு போயிருப்பாங்க. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் 430 வருஷம் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கை எகிப்தில் நாங்கள் அப்படி இருந்தோமே, நாங்கள் பானை பக்கத்தில் உட்காந்துருந்தோமே, நாங்கள் இறைச்சி சாப்பிட்டோமே, எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, எங்களுக்கு சோறு இல்லையே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் எதிரிகளாக இருக்கிறாங்களே, எங்களால் போரிட முடியலையே, ஒன்றுமே இல்லையே, இப்படியே ஓடிச்சு. அப்போ அந்த 40 வருஷம் ஒரு வனாந்திரத்தின் வாழ்க்கையை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியல. ஆனால் உலகத்தில் 430 வருஷம் பாவத்துலேயும் இதுலேயும் நம்ம இருந்திருக்கிறோம். இந்த ஜனங்களை தேவன் போகவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் 40 வருஷம் கஷ்டப்பட்டு வனாந்திரத்தில் இருந்து 6 லட்சத்து பேரில் ஒரு ஆள் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்கல. சரி, யார் பிரவேசிச்சா வாசிங்க. என்னாகமம் 26 2வது வசனமும் 51வது வசனமும் வாசிக்கும்படி கேட்கிறேன். என்னாகமம் 26 2 51 வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். 51 வாசிங்கக்கா. இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். இவங்க மட்டும்தான் போனாங்க. இவங்க யார் தெரியுமா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அங்க பாத்தீங்க தெரியுமா, 6 லட்சம் பேரு பிள்ளைகளை தவிரன்னு வாசிங்க தெரியுமா? அந்த பிள்ளைகள் தான் அங்க அடுத்து போகுது. அந்த 6 லட்சம் பேரும் சங்கரிக்கப்பட்டார்கள். அந்த 6 லட்சம் பேர்ல மோசே கூட அங்க வரல கானானுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், பேசன்னு சொல்றப்ப அடிச்சிருவாரு, நீ டேரக்டா அங்க வந்துருவாரு. யார் தெரியுமா போனா? அதே 26ஆம் அதிகாரத்துல 65வது வசனம், வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியா இருக்கவில்லை. காலேப் யோசுவா மட்டும்தான் அந்த 6 லட்சத்துல போனது எங்க கானானுக்கு. மற்ற இப்போ நீங்கள் வாசிங்க தெரியுமா, 6,09,730 பேர். இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் தான் போனாங்க. அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தோன்னா 430 வருஷம் உலகத்தில் அடிமை, 40 வருஷம் தான் வனாந்திரம். கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ட்ரிபிள் மடங்கு அது கூட. ஆனால் அந்த 40 வருஷம் ஒரு வனாந்திரத்தையே என்னால் சகித்து கொள்ள முடியல. ஏன்னா கிறிஸ்துவன் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவம் வந்து ரொம்ப சஃபஸ்டிகேட்டான லைஃப் கிடையாது. கேட்டுக்கு போகிற வாசல் தான் விஸ்தாலமாக இருக்கும், ஜீவனுக்கு போகிற வாசல் கோணலும் நெடுகளும் குறுகலுமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த 40 வருஷத்தை என்னால் டேக்கிள் பண்ண முடியாமல் 430 வருஷத்தையும் இழந்துட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் வச்சிருக்கிற கானானையும் இழந்துட்டு 6 லட்சம் பேரில் ஒரு ஆள் கூட போல காலேப் யோசுவாவை தவிர போன இந்த சொச்சம் பேர் எல்லாருமே அடுத்து வந்த ஜென்ரேஷன் தான். அப்போ இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன்? 40 வருஷம் தேவன் பொறுமையாக இருந்தார், அவ்வளோ ஒரு பொறுமை இருந்தது. ஆனாலும் கானானுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் என்னமோ 2 பேர். அங்கே பார்த்தீங்கன்னா 10 தலைமுறை பேழைக்குள்ளே 100 வருஷம் கிட்டத்தட்ட பிரசங்கிச்சிருக்கார் நீதியை. பேழைக்குள்ளே பிரவேசிச்சது 8 பேர். இங்கே 430 வருஷம் அடிமை, 40 வருஷம் வனாந்திரம். அப்படி இருந்தும் கூட கானானுக்குள்ளே பிரவேசித்தது 2 பேர் தான், மீதியெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன். அப்போ இன்னைக்கு நான் எப்படியா இருக்கிறேன்? வசனம் சொல்லுது, அவர் நீடிய பொறுமையாக இருந்து
தாமதித்து காத்திருந்து நம்ம மனம் திரும்புன்ற ஒரு எண்ணம் இருந்தனால தான் இம்மட்டும் நம்ம நீடிய பொறுமை. நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. நிறைய செய்திகள் நம்ம கேட்குறோம், என்னாச்சு என்ன ஒன்றுமே புரியல. கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, இம்மட்டும் என் ஜீவனை அவர் உயிரோடு காத்திருக்கிறார்னா அவர் என் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்று நான் மறிச்சேன்னா, கிறிஸ்துக்குள்ளே நான் மறிச்சானா அவரிடத்தில் போக முடியும். இல்லை அவருடைய வருகை சமீபமாக இருந்தது அப்படின்னா நான் கர்த்தருடைய பிள்ளையை சேர்த்து கொள்ளப்படணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் என் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நான் எப்படிப்பட்ட நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தால் நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா, அதே மாதிரி எபிரேயர், சும்மா சொல்கிறேன், எபிரேயர் தெரியும்ல உங்களுக்கு, 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியல். அவ்வளோ பெரிய விசுவாச பட்டியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 16 பேர் தான் இருப்பாங்க. ஆபேலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட சிம்சோன், சாமுவேல் வரை முடிச்சிருப்பாரு. அதில் 16 பேர் தான். இல்லை முக்கியமான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. யோபு இருக்க மாட்டாங்க, யோசுவா இருக்க மாட்டாங்க, என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ பேர் அந்த மத்தியிலையும் நற்சாட்சி பெற்றவர்கள், விசுவாச வீரர்கள்னு சொல்லி 16 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் ஏமாத்துறோம். கிறிஸ்து பிறந்து மறிச்சே கிபி பார்த்தீங்கன்னா இப்போ 2023 வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு நடுவில் ஒரு 400 வருஷம் கேப்பு, இருண்ட காலம், பிரத்யட்சமாக வசனம் கிடையாது. அப்போ இங்கே ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சா, 2025 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு 400 வருஷத்தை கூட்டுங்க, 2400 சொச்ச வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடு ஒரு 4000 வருஷம் இருக்குன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பார்வையில் என்னடா இத்தனை வருடங்கள் ஆகி இன்னும் வரலையேன்னு. ஆனால் அவருடைய நேரத்தையும் அவருடைய நாளையும் ஒருத்தனும் அறியான். ஆனால் நம்மளை ஆயத்தப்படுத்த மட்டும் சொல்லியிருக்கிறார், நம்ம ஆயத்தமாக இருக்க மட்டும் சொல்லி. ஏன்னா அவர் என் மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நீடிய பொறுமை நான் என்னைக்கு புரிஞ்சு கொள்கிறேனோ, ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், 6 லட்சம் பேர் அழைக்கப்பட்டாங்க, போனது 2 பேர் தான். அங்கே 10 தலைமுறை அழைக்கப்பட்டுச்சு, பேழைக்குள்ளே போனது 8 பேர் தான். அதே மாதிரி நிறைய பேர் அழைக்கப்படுறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக நான் இருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ல் 9வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். 9, 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அக்கா வாசிக்கிறப்போ திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு வாசிச்சாங்க. அது கரெக்டு தான், திரளான கூட்டமாகிய ஜனங்கள் தான். ஆனால் அந்த ஜனங்கள் யார் அப்படின்னா, ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய பாதத்தின் மேல் நிற்கிறவங்க, அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் துவைக்கப்பட்டவர்கள், அந்திகிறிஸ்துவோடைய முத்திரை போடாதவர்கள். ஆனால் வசனம் சொல்லுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும், கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 4000 வருஷம், அப்புறம் நடுவில் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு நடுவில் இருக்கிற இருண்ட அந்த 400 வருஷம், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு கிறிஸ்து வந்து ஒரு 2000 வருஷம். இந்த மொத்த வருஷங்கள் இருக்கிற திரளான கூட்ட ஜனங்கள். உங்களுக்கு புரியுதா? திரளான கூட்ட ஜனங்கள்லாம் அங்கே போக முடியாது. ஏன்னா செலக்ட் பண்ணப்பட்டவங்க ரொம்ப கம்மி, அழைக்கப்பட்டவங்க தான் அதிகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப கம்மி. இங்கே ஏன் திரளான கூட்டம்னு சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷங்களில் வந்த கூட்டத்தை சேர்த்தோன்னா, ஆபேலில் ஏன் ஆதாம்லேருந்து ஆரம்பித்து கிறிஸ்து வருக வரைக்கும், இல்லைன்னா நம்ம போகிற வரைக்கும் உள்ள கணக்குப்படி பார்த்தோன்னா திரளான கூட்டம். ஆனால் போகிறது என்னமோ அங்கே 8 பேர், 6 லட்சத்துலேருந்து போகிறது என்னமோ 2 பேர், இப்படி தான் நம்ம போகிறவங்களா இருக்கிறோம். அப்போ அதின் மத்தியில் நான் இருக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு கிரேட் என்ன தெரியுமா, இந்த ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறவங்க ஒரு கூட்டம், இன்னும் கொயர் டீமில் இருக்கிறவங்க 1,44,000 பேர். அதுவும் வாசிச்சுங்களேன், நான் முடிக்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் 14ல் 1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடே கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அதாவது வருஷ திரளான கூட்டம் எல்லாருமே பரலோகத்துக்கு போறது. அந்த பரலோகத்திலிருந்து 1,44,000 பேரை கொயர் டீமுக்குன்னு எடுக்கிறாராம். அவங்க சியோன் மலையில் நிற்பாங்களாம். அப்போ ஒன்று நான் சியோன் மலையில் நிற்க ஆசைப்படணும், இல்லை பரலோகத்துக்கு நான் போக ஆசை. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கணும். அந்த அளவுக்கு நான் போனால் நான் எவ்வளோ தூரம் நீதிமானாக இருக்கணும். நான் நீதிமானாய் மாறுவதற்காக மாத்திரமே என் மேலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளே சொல்கிறோம்ல பிள்ளைங்கிட்ட, ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன், என் பொறுமையை நீ சோதிக்காதன்னு. இந்த வார்த்தையை ஒருவேளை கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார் என்றால்
நம்முடைய நிலை என்ன? இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் மேலே நான் யாரையும் பார்க்கல. இன்னைக்கு அதே நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம யாரையும் இனிமேல் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்தோம் நியாயத்து, இது தேராது, இது விளங்காது, இது ஒன்றும் பண்ணாது, இல்லவே இல்லை. அதே விஷயம் பரலோகம் என் மேலே நினச்சிச்சுன்னா, நான் ஏதோ ஒரு உயிரோட வாழ்ந்த நாட்களில் எனக்கு ஏதோ ஒரு ஞானம் உடைய வந்து நான் வந்துட்டேன். எத்தனையோ வருடங்களாக அவங்க மாறதான் சொல்கிறேன்ல, நம்ம மிஞ்சி போன ஒரு 60 வயசு வரை பார்த்துருப்போம். 60 வருஷங்களாக மாற முடியாத ஒரு ஆத்மாவை பார்த்தே நம்ம விடாய்த்து போகிறோம், பலனற்று போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6000 வருஷமா அவர் நிறைய ஜனங்களை பார்க்குறாரு. விதவிதமான ஜனங்கள், நியாயப்பிரமாணத்தின் ஜனங்கள், கிருபை பிரமாணத்தின் ஜனங்கள், புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், புறஜாதியார், அத்தனை ஜனங்களை பார்த்தும் கூட நம்மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார்னா எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. இந்த ஜீவன் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் என்னால் கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை அவருடைய வருகை வர வரைக்கும் என்னால் கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். நான் மரித்துட்டாலோ இல்லை அவருடைய வருகை வந்துட்டாலோ கிருபை கிடையவே கிடையாது, நியாயத்தீர்ப்பு மட்டும்தான். எனவே அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்காக, எனக்காக அவர் இருக்கிறார். எனவே அதே போல நானும் அதை புரிந்து கொண்டு நானும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும், அவன் நீதியை பிரசங்கிக்கிறத விடவே இல்லையே. 100 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம் பிரசங்கிச்சானே. பேலை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சொல்லியிருப்பானே, எப்பயாவது வாங்கடான்னு கேட்டிருப்பானே. அந்த ஒரு நிலை தான் என்கிட்ட இருக்கணும். உடனே நான் பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுகிறவளாக இருக்கணும். எனவே கர்த்தர் என்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமையை நம்ம சோதிச்சிடாதபடி, அந்த பொறுமையினுடைய அன்பை நம்ம பற்றி கொண்டு அதன்படி நடக்க நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.